வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இங்க வரிசை பார்த்துலாம். இப்போ இத்து வரிசை நம்ம பார்க்குறோம். பிள்ளைங்களா, இத்து வரிசையில் 12 உயிரெழுத்துக்களோடு சேரும்போது உயிர்மெய் எழுத்துக்களாக எப்படி பிறக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க பிள்ளைங்களா. இத்து வரிசை. இத்து ப்ளஸ் அ த, இத்து ப்ளஸ் ஆ தா, இத் ப்ளஸ் இ தி, இத் ப்ளஸ் ஈ தி, இத் ப்ளஸ் உ து, இத் ப்ளஸ் ஊ தூ, it plus a te, it plus a te, it plus I tai, it plus o to, it plus o to, it plus au tau. இத்து வரிசை பார்த்துட்டு பிள்ளைகளா, அடுத்தது எந்து வரிசை நம்ம பார்க்கலாம். இந்து வரிசை எப்படி 12 உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்களாக பிறக்குதுன்னு பார்க்கலாம். இந்து வரிசை இன் ப்ளஸ் அ ந, இன் ப்ளஸ் ஆ நா, in plus e ni, in plus e ni, in plus u no, in plus u no, in plus a ne, in plus a ne, in plus I nai, in plus o no, in plus o no, in plus au now. இப்போது இந்து வரிசை எப்படி 12 உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்களாக பிறக்குதுன்னு பார்த்தோம். அடுத்தது இப்பு வரிசை பார்க்கலாம் வாங்க. இப்பு வரிசை இப் ப்ளஸ் அ ப, இப் ப்ளஸ் ஆ பா, இப் ப்ளஸ் இ பி, இப் ப்ளஸ் இ பி, இப் ப்ளஸ் உ பு, இப் ப்ளஸ் ஊ பூ, இப் ப்ளஸ் ஏ பே, இப் ப்ளஸ் ஏ பே, இப் ப்ளஸ் ஐ பை, இப் ப்ளஸ் ஓ போ, இ ப்ளஸ் ஓ போ, இ ப்ளஸ் அவு பவ். இப்படி நம்ம 12 உயிரெழுத்துக்களுடன் சேரும்போது உயிர்மெய் எழுத்துக்களாக பிறக்குது. அதை நம்ம படித்து எழுதி பார்த்தா தான் தமிழ் எழுத்து பிழை இல்லாமல் நம்மளுக்கு படிக்க எழுத வரும். நல்லா இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க பிள்ளைகளா. நல்லா படிக்க வரும், எழுத வரும். இதை நான் படிச்சுட்டு தான் நம்ம தமிழ் படிக்கணும். அப்போ தான் எழுத்து பிழை இல்லாமல் வரும். எப்படி ஒரு எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கிறோன்றது வரும். ஒருத்தவங்க சொன்னால் அதை எப்படி எழுதணும், உச்சரிப்போடு நம்ம சொல்லி எழுதணும்னு வரும். அப்போ நம்ம இதை தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் பிள்ளைங்களா. நல்லா எழுதி படிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பிள்ளைங்களா.